அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ பாருங்கள், இந்த காய்பழம் முன்னாடி நம்ம காயாக இருக்கும்போது ஒரு காணொளி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து காரைப்பழம் நல்லா பழுத்திருக்கு. இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல அருமையான சுவை, வாசனை. யாரெல்லாம் இந்த காரைப்பழம் சாப்பிட்ருக்கீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு நினைவலைகள் வந்துட்டு போகும். ரொம்ப அருமையான ஒரு பழம். ரொம்ப மருத்துவ குணம்னு நிறைய இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் தீனியாக இருந்தது. இந்த குழந்தைங்க வந்து இதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு திரிஞ்சோம். 19 கிட்ஸு 18 கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காத போது இதெல்லாம் போய் பிடுங்கி சாப்பிட்டுட்டு திரிவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அழகாக பாருங்கள், பனை மரத்துக்குள்ளே பூந்து ஒரு பெரிய ஒரு மரம் அதுவாகவே வந்திருந்தது. அதை அப்படியே வெட்டாமல் விட்டு வளர்த்துட்ருக்கோம். ஏன்னா இது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக. நன்றி நன்றி.